ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு போல் சாஃப்டான கம்பு இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி கம்பு தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கம்பு இட்லி இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் நம்ம 2 கப் எடுத்திருக்கோம். அதாவது 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், 1 கப் கம்பு எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு மொத்தமாக நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக தான் ஊற போட்டு அரைக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இதை ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இது ஊறணும். நல்லா ஊற வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து நல்லா தண்ணி இப்போலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இதை மாவு அரைக்க போட்டுடலாம். கிரைண்டரில் தான் நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அப்போ இட்லி நமக்கு வராது. இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் நைட்டு மாவு அரைச்சி வச்சேன், மறுநாள் பார்த்துருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இட்லி பிளேட் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் இட்லி மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்தது அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வழக்கமாக நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இட்லி வேகும்போது ரொம்ப அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லியோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருந்தது. இதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். இதுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் செட் ஆகாது. தக்காளி சட்னி அப்புறம் இந்த குருமா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.